மாமா சொல்லுங்க மாமா, என்ன மாமா? சந்த ஸ்டோரி. அதாவது திருச்சியில் இருக்கும்போது என்ன கூப்பிட்டு பண்ணார். ஒரே கூட்டம், வாசினி மாமா ஃபேமிலி எல்லாம் இருக்காங்களா. இப்போ சந்தையில் தான் பொருள் வாங்க முடியும், அவ்வளோக்கு வேணும். பாப்பா ஜார்ஜ் நீ போய் குழந்தராஜ் கூட போய் சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க. சொல்லுது யார்? எங்கப்பா. ஒரு பெரிய சாக்கு, ஒரு பால் கேனு, 5 லிட்டர் பால் கேனு, ஒரு சாக்கு எடுத்துட்டு சைக்கிளில் போனோம்னா முதல்ல இந்த குழந்தை பிறக்காதவங்க அரச மரம் சுற்றுவாங்க, அந்த மாதிரி நம்ம சந்தையை சுற்றுனார். எதுக்கு? அரிசி பார்க்கறதுக்கு. காஞ்சிருக்குதான் 3 நாள் சுற்றினார். சுற்றிட்டு முதல் வந்தார்ல, குழம்பு செங்க ஆரம்பிச்சாரு. அங்கே வந்து என்ன விலை பார்ப்பினாரு வேலை சொன்னார். பக்கா, அங்கெல்லாம் பக்கா தான், கிலோ கிடையாது, இந்த படியில் அளக்கணும். ஒரு பக்கானா இப்படி அளப்பான், இப்படி நிற்கும், தட்ட மாட்டான். என்ன விலைப்பா? என்ன விலை? அநியாயமாக சொல்கிறியாப்பா அப்படிங்க. இல்லைண்ணா இங்கே அப்படிங்கண்ணா இப்படிங்கண்ணா. இல்லை அங்கே கம்மி இங்கே கம்மி, பார்கெயின் பண்ணிட்டேன். இப்படி எவ்வளோ அண்ணா வேணும்? 20 பக்கா வேணும். பெரிய சாக்கு, நாங்கள் 40 பேர் இருக்கோம். 20 சாக்கு வேணுங்க. அதான் 10 சாக்கு எடுத்து 10 பக்கா, 20 பக்கா, 10 பக்கா இப்படி அளந்து கொடுத்துருந்தேன். உன்னோட நீ அளக்கிறது சரியில்லைன்ட்டு அத்தனையும் கொட்டிட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி அளக்குறாங்க. இவ்வளோ நிற்குமாமா. இப்படி வந்து அளந்துட்டார். அடுத்தது எண்ணெய். நான் அப்புறம் தான் நான் நினச்சது பால் வாங்க போகிறாரு, இது கடலை எண்ணெய் வாங்குறதுக்கு. இப்போ போனோன்னா இதே மாதிரி திருப்பி அரச மட்டம் சுற்றிட்டு எண்ணெய் கேட்டார். எண்ணெய் வேலையெல்லாம் கேட்டு எல்லாம் பாருங்க எல்லாம் பண்ணி, இது ஒரு வேற கடையில். சரி ஒரு 5 லிட்டர் கொடுங்கன்னாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன பண்ணுறான், திருச்சிக்காரன் இப்படி எடுத்தாமா 1 லிட்டர் எடுத்துட்டு அப்படின்னு எடுத்து போட்டான். திருப்பி ஆளா வந்துட்டு அந்த டப்பாவை அந்த திருப்பி போடுறான்ல, அந்த வெசல், அந்த ஃபனல்ல அப்படியே இருக்கட்டுங்கிறார். 5 நிமிஷம் எல்லாம் ட்ரிப் ஆகும். 5 லிட்டர் எடுத்து அப்புறம் கத்திரிக்காய் என்னென்னமோ வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு இது ஒரு இன்சிடென்ட் இப்படி போயிடுச்சா. திடீர்னு ஜப கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு. இந்த செல்வம் பிள்ளைக்கு ஃபேமிலி எல்லாம். இவங்க முருங்கை மரத்தில் ஒரே முருங்கைக்காய் எல்லாம் காலி. 40 பேர் தினமும் முருங்கைக்காய் சாம்பார் எல்லாம் காலி. இவர் ஷாப்புலேருந்து வருவார். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு இவர் தான், அங்கே வீட்டுக்கார் தான். அவர் பாவம் வீட்டுக்கு வந்து முதல்ல சங்கூதுன்னு முதல்ல வராவே சாக்கை எட்டி பார்ப்பார். இவ்வளோ பெரிய சாக்கு இப்படி ஆகுது. சரி சரி போயிட்டாரு. அதாவது மனசுல என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாட்டேங்கிறாங்க. யார் சித்தி இது? எப்போ வந்தபோது வந்தாங்களா? அக்கா நீங்க சொல்லுங்க, எப்படி சாப்பிட சொல்லுவாங்க பசங்களை? அப்ப தோசை ஊற்றி கொடுப்போம், இட்லியும் கொடுப்போம். எல்லாம் முருங்கைக்காய் தான். வீட்டுல வந்து ஒரு தோசை தான் சாப்பிடுவோம். ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பசங்க 2 பேரும் 2 தோசை சாப்பிடுவாங்களாம். அப்ப இங்க வந்து அவங்க 5 6 சாப்பிடுறாங்க. நான் ஊத்தி கொடுக்குறேன் விறகு அடுப்புல பெரிய தோசை. அப்போ மீனா சொல்லுவாங்க உட்காந்துட்டு, வேண்டாம் பெரியமா அப்படின்னு, சாப்பிடேன்டா அப்படின்னு. குழந்தைராஜ் உள்ள அந்த அண்ணன் குழந்தைராஜ் உள்ள வந்துட்டு, மா நல்லா திங்கிறானுங்க ஆமாங்கண்ணா. உடம்பு நல்லது சாப்பிட்டா. மரத்தை குடுக்கி எல்லாம் முருங்கைக்காயும் எடுத்துட்டோம். இவங்களும் ஹஸ்பண்டும் எல்லா சம்மர்லயும் அவங்க இங்க வந்துருவாங்க. கிறிஸ்மஸ்